நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே 5 நாட்களாக நெல் மூட்டைகளை லாரியில் இருந்து இறக்காமல் உள்ளதால் ஓட்டுநர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் கடும் சிரமத்தில் உள்ளனர். ஆசிய கண்டத்திலேயே 2வது தானிய கிடங்கான கோயில்பத்து ஊராட்சியில் நெல் மூட்டைகள் இறக்கப்படாமல் லாரிகளுடன் காத்திருக்கின்றன. இதனால் குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதியின்றி லாரி ஓட்டுநர்கள் கடும் அவதியடைந்து வருவதோடு லாரியின் டயர் வெடிக்க ஆரம்பித்துள்ளதாகவும் லாரி உரிமையாளர்கள் கூறுகின்றனர். வேதாரண்யம் பகுதி ஒவ்வொரு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலும் 4000 முதல் 5000 வரையிலான நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பது ஸ்டாலின் திராவிட மாடல் அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு முக்கிய சான்றாகியுள்ளது. சென்னை எழில்நகர் மீள் குடியேற்ற மாணவர்கள் விடியா அரசின் மெத்தன போக்கால் பள்ளிக்கு செல்லாமல் ஆங்காங்கே சுற்றித் திரியும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. எழில்நகரில் உள்ள குழந்தைகள் அருகில் உள்ள அரசு பள்ளிகளில் இருக்கை பற்றாக்குறையால் கல்வியை தவிர்த்துள்ளனர். இதனால் காலை 11 மணிக்கு தெருக்களில் குழந்தைகள் சுற்றித் திரியும் நிலையில் இதுதான் திராவிட மாடலின் கல்வி வளர்ச்சியா என கேள்வி எழுந்துள்ளது. 51 பெண் குழந்தைகள் கல்வியை விட்டு வீட்டு வேலைக்கே சென்று விடுவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு குழந்தை பள்ளியை விட்டு வெளியேறினால் மற்ற குழந்தைகளும் அதையே பின்பற்றும் நிலையில் ஒரு சமூக தொற்று நோயாக மாறியுள்ளது. இதன் மூலம் திராவிட மாடல் ஆட்சியின் அனைவருக்கும் கல்வி என்ற கோஷம் வெறும் நாடகமே என விமர்சிக்கும் பொதுமக்கள் தொழில்நுட்ப வசதிகள் உள்ள யுகத்தில் கூட பள்ளிக்கு செல்லாத குழந்தைகள் எத்தனை பேர் என்பது குறித்து இன்னும் கணக்கெடுப்பு நடத்த விடியா அரசு தயாராகவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். 5000 மெகாவாட் காற்றாலை மின் நிலையங்களுக்கான திட்டம் தொடங்கப்படும் என திராவிட மாடல் அரசால் அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் ஆரம்பிக்காமல் உள்ளது. அரசு மற்றும் தனியார் பங்குதாரர்களின் ஒத்துழைப்போடு புதிய 5000 மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலை மின் நிலையங்கள் அமைப்பதற்கான அறிவிப்பு வெளியாகி 2 ஆண்டுகளாகியும் இதுவரை இதற்கான பணிகள் எதுவும் துவங்கப்படவில்லை. தமிழகத்தில் உள்ள 10,900 மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலை மின் நிலையங்கள் மூலம் 9,150 மெகாவாட் கணக்கிலான உற்பத்தி தமிழக மின் வாரியத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் 1,750 மெகாவாட் கணக்கிலான உற்பத்தி சில மின் நிலையங்களில் இன்னும் இணைக்கப்படாமல் தொழில்துறையினருக்கு தேவையான மின் வசதி கிடைக்காத நிலை உள்ளது. இதனால் காற்றாலை மின் நிலையங்களை அமைப்பதில் வேகமும் விவேகமும் இல்லாமல் இருக்கும் திராவிட மாடல் அரசின் மின் வாரியம் அரசு மற்றும் தனியாருடன் சேர்ந்து விரைவில் இதனை செயல்படுத்த வேண்டும் என அதிருப்தியடைந்துள்ள தொழில்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர்.